யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மையும் காளி தெய்வலீலை என்றோ உலகின் அனைத்து சக்தியமாக நிரம்பிய காளியை வணங்கி எத்தனையோ மொழிகள் இந்த பூமியில் இருந்தாலும் எத்துணையுமின்றி தானே தனித்து சிறந்து விளங்குகின்ற என் அன்னை தாய் தமிழையும் வணங்கி கருவிலே உரு கொடுத்து இப்புவியிலே திரு உடைய ஒரு ஜீவனாக படைத்த என் பெற்றோரையும் வணங்கி சபையினர் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். சக்தி சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லை. ஒரு அருமையானது ஒரு சபை சிவசக்தி ஆன்மீக சபை. இந்த நிர்வாக குழுவினர் அனைவரையும் பாதம் தொட்டு பணிந்து எனது உரையை தொடங்குகிறேன். உலகம் இப்புவி ஒவ்வொன்றிலும் முன்னேறி கொண்டே இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்தில் மக்களை, மாணவர்களை, இப்புவி ஜீவன்களை ஒவ்வொன்றையும் காலப்போக்கில் அதனுடைய மாற்றத்தை நோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. என்றாலும் இந்நிர்வாகத்தினர், சிவசக்தி ஆன்மீக சபை நிர்வாகத்தினர் எத்தகைய காலப்போக்கிலும் இறைவனன்றி அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, அவனுக்குள்ளே அனைத்து உலகமும் அடக்கம் என்பதை உணர்ந்து அதை மக்களுக்கு சென்றடையக்கூடிய முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற இச்சபையினரை மிகுந்த பாராட்டுக்கள் கொண்டு வாழ்த்துகின்றேன். சக்தி, நாம் உண்ணும் உணவு நமக்கு ஒருவித சக்தியை கொடுக்கிறது. பெட்ரோலுக்கு, வண்டிக்கு நம்ம பெட்ரோல் போடுறோம், அது உந்து சக்தியை தருது. தண்ணி மிக உயரத்திலேருந்து கீழே விழுந்தா அது சுழற்சி மூலமாக மின்சார சக்தியை தருது. ட்ரெயினில் நிலக்கரியை நம்ம போட்டோன்னா அதுலேருந்து வரக்கூடிய நீராவி வண்டியை ஒரு உந்து சக்தியை வண்டி இழுத்துட்டு போகுது. எந்த ஒரு செயலிலும் சக்தி இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அந்த சக்தியை நம்ம கொடுப்பது, அது உந்து சக்தியாக இருந்தாலும் மின்சார சக்தியாக இருந்தாலும் உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும் அந்த சக்தி நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? அனைத்தும் அவளன்றி கிடையாது. அதுவே நம்ம சக்திங்கிறோம். அந்த சக்தியின் பெயர் என்ன? மூளைக்கு நம்ம 300 கோயில்களை ஏற்படுத்தி வச்சுருக்கோம். ஒவ்வொருக்கும் ஒரு கல்லை நட்டு அதுக்கு எல்லை சாமி, எல்லை அம்மன் அப்படின்றோம். ஒரு மரத்திற்கு ஒரு மஞ்சள் துணியை கட்டி இசக்கி அம்மன் அப்படிங்கிறோம். அதற்கு தொட்டில் கட்டி குழந்தை தரக்கூடிய அம்மனாக இருந்தால் அது நமக்கு தரக்கூடிய குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு சக்தியாக சொல்கிறோம். 1008 அம்மன்களின் பெயரை சொல்லி நம்ம பூஜை செஞ்சிட்ருக்கோம். ஏதோ ஒரு பெயரில் இயங்கி கொண்டு இருக்கிறது இந்த சக்தியானது. இந்த சக்தி நம்ம அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு பாடலில் நம்ம எடுத்துட்டோன்னா ஒரு பாடலையே அந்த சக்தியினுடைய நம்ம பெருமையை சொல்ல முடியும். அபிராமி பட்டர் எழுதிய அந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிற பாடல், அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். ஒரு பாடலினுடைய முடிவினுடைய எழுத்து அல்லது வார்த்தை அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக அமையும். அதுதான் அந்தாதி பாடல். இதில் அபிராமி பட்டர் எழுதிய பாடல் மொத்தம் 100 பாடல் இருக்கு. 100 பாடலும் முதல்ல தொடங்கக்கூடியது உதித்தனவேன் தொடங்கும் பாடல். இல்லை முதல் பாடலை முடிக்கிறார், முடிக்கும்போது துணைன்னு முடிக்கிறார். அடுத்த 2வது பாடல் அதே வார்த்தையில் ஆரம்பிக்குது. முடிக்கலாம்னு நினைக்கிறார். இப்படி 100 பாடல் போயிடுது. 100வது பாடல் எந்த வார்த்தையில் முடியுது? உதித்தனவேன் முடியுது. சரி, அதோடு முடிஞ்சிருச்சா? அப்போ முதல் பாட்டுக்கு வாங்க, எந்த வார்த்தையில் தொடங்குது? அப்போ ஒரு வட்டம் தொடங்கிய இடத்திலே இருந்து அது என்ன செய்கிறது? அந்த 100 பாடலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பூமி ஒரு வட்டம், சொல்லாமல் சொல்கிறது. இதுதான் முதல்ல சக்தியினுடைய பெருமை. அந்த பாடல்களே நம்ம உணரலாம். இதில் நான் எடுத்துக்கிற ஒரே பாடலையும் இந்த சக்தியின் பெருமையை சொல்கிறேன். 69வது பாடல் அனைவரும் அறிந்த பாடல். தனம் தரும் கல்வி தரும், தனம் தரும்
கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமெல்லாம் இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும். அன்பர் என்பவருக்கே பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. 4 வரி. இந்த 4 வரியில 4 லோகத்திலே உள்ள சக்தியினுடைய பெருமையை நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் தனம். தனம்னா செல்வம். சக்தி அதாவது இறைவி நமக்கு செல்வத்தை தர வேண்டும் என நினைத்தால் மனிதனுடைய முயற்சியெல்லாம் மீறி கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவாள். யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நாம் சொல்கிற மாதிரி செய்வனை வச்சுட்டாங்க, அவங்க இங்கே கொண்டு போய் பில்லி சூனியை வச்சுட்டாங்க, அதனால் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியலை, எதுவும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வெள்ளம் போல் நம் கைகளில் வந்து ஒரு அணைக்கட்டுக்குள்ளே தேக்கி கொடுத்து விட்டு செல்வாள் சக்தி. இதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல இந்த சபையில் சொல்கிறேன். ஒருவர் மிகுந்த பணக்காரராக ஆக வேண்டும் அப்படின்னு ஆசை இல்லை, வாழ்க்கையில் நல்ல எளிமையாக வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவருக்கு இந்த வாழ்க்கையின் மீது உள்ள பிடிப்பு போதும் என்று அப்படின்னு நினச்சார். அதனால் இறைவனை நினைத்து என்னுடைய வாழ்க்கையை இதோடு நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு முக்தி கொடு அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த அம்மா நிறைய நாள் விரதங்கள் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் கனவுல தோன்றி சொல்கிறாங்க, நீ உனக்கு முக்தி இப்போ கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு செல்வந்தனா வளர்ந்து தான் வாழ்ந்து தான் அதன் பிறகு தான் உனக்கு முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு நம்ம முக்தி கேட்டு இந்த அம்மா கொடுக்கலையே, இந்த தேவி கனவுல சொன்னதை நாம் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறார். மாற்றினே அந்த காலத்தில் அரசருடைய ஆட்சி காலம். அரசர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார், நகர்வலம், அதாவது ஊரை சுற்றி பார்க்குறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் அப்படி வருவது வழக்கம். இப்போல்லாம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் தலைவர்களை. ஓட்டு வாங்கும்போது நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இப்படியே சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கடுத்து அவங்கள நம்ம பார்க்க முடியுதா? ஏதாவது ஒரு மனு கொடுக்கணும் கூட பார்க்கணுன்னா பெரும் பிரயத்தனம் செஞ்சு தான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டியது இருக்குது. ஈஸியாக பார்க்க முடியல. ஆனால் கடவுள் அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க எவ்வளோ பெரிய பேரரசராக இருந்தாலும் சிற்றரசராக இருந்தாலும் மக்கள் வாழ்க்கை நல்வாழ்க்கைக்கு நல்ல வழிமுறை போய்கொண்டிருக்கிறதா, ஏதாவது தடங்கள் இருக்கிறதா, இரவு பொழுது கூட மாறு வேடத்தில் காவலுக்கு வருவாங்க, பகல் பொழுதில் தேர்லையே வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி அரசர் வந்து கொண்டு இருந்தார். இப்போது இவர் வாழ பிடிக்கலையா, அதனால் மன்னர்கிட்ட நம்ம குற்றவாளி ஆகிட்டோன்னா நமக்கு என்ன செஞ்சிருவார், மரண தண்டனை கொடுத்துருவார். அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு நேராக போய் மன்னர் கிரீடம் வச்சுருக்கார் இல்லையா, அந்த கிரீடத்தை எட்டி உதைப்போங்கிற வேகத்தில் போகிறார். உயரத்தில் போகும்போதே அனைத்தும் அறிந்தவள் சக்தி அவனுடைய மனதை அறிகிறான். இவன் இப்படி போகிறான், இவனுக்கு வாழணும்னு விதி இருக்கே அப்படின்னு உடனே என்ன செஞ்சார், கிரீடத்தை எட்டி உதைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நாகராஜாட்ட சொல்லி ஒரு பாம்பு அதை அந்த கிரீடத்துக்குள்ளே போய் உட்கார சொல்லிடுறாங்க. இது அங்கே போய் உட்காந்துருது. அந்த பாம்பு அனந்தன்கிற பாம்பு அது உள்ளே உட்காந்துக்கிடுது. உட்காந்தோன்னே இவர் வேகமாக மனிதன் இல்லையா, அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். வேகமாக போகிறான், எட்டி அரசர் கிரீடத்தை உதைக்கிறான். அரசரை தொடைய முடியாது, அதில் எட்டி வேறு கிரீடத்தை வச்சு சும்மா விட்டுருவாங்களா, மரண தண்டனை நமக்கு நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறார், விதியை முடிச்சிருவோன்னு. ஆனால் அவர் கிரீட தனியாக விழுந்தனே உள்ளே இருந்து அந்த பாம்பு என்ன செய்கிறது, நெளிந்து அப்படியே ஒரு புதருக்குள்ளே போய் மறையுது. எல்லாரும் பார்த்துடுறாங்க, மன்னரும் பார்த்துறார். ஆஹா, இந்த மனிதருக்கு கிரீடத்துக்குள்ளே இருக்க பாம்பு தெரிஞ்சிருக்கிறே, எவ்வளோ பெரிய மகான், இதை காப்பாற்றுறதுக்கு அல்லவா ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி கொண்டாடி அவருக்கு நிறைந்த செல்வங்களை கொடுத்து கட்டிடத்தை கொடுத்து அமர்ந்து நீ இங்கேயே நீடோடி வாழ்கன்னு சொல்லி செல்வத்தை கொடுத்து. சக்தியின் பெருமையை சொல்ல இதை விட வேறு என்ன உதாரணம் வேணும்? கொடுக்க வேண்டும், அந்த தனத்தை தர வேண்டும் என்று நினைத்தால் அந்த அம்மன் அருளால் நமக்கு கிடைத்தே தீரும். இந்த பாடலில் அடுத்த வரி இருக்கும், தனம் தரும் கல்வி தரும். அம்மனை நம்ம தினம் வணங்கினா போதும்,
மாலை பொழுது காலை பொழுது வீட்டில் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி அந்த 4:30 முதல் 6:30 மணி பிரம்ம முகூர்த்த வேளையில் அந்த அம்மனினுடைய நாமத்தை சொல்லி உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது, நம்ம சில பேர் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லுவோம், சில பேர் காளியம்மன் சொல்லுவோம், சில பேர் மாரியம்மன் சொல்லுவோம். என்ன பெயர் கொடுத்துருக்கோம், நாமம், அதான் பெயர் தான் நாமம் சொல்லும். அந்த நாமத்தை ஒரு 108 முறை சொல்லி அந்த விளக்கை ஏற்றி மனமுருக ஒரு தியான நிலையில் இருந்தால் தனம் மட்டுமல்ல கல்வியும் நம்ம செய்யறோம். இதற்கு ஒரு சம்பவத்தை நான் இச்சபையில் சொல்ல விரும்புகிறேன். அரசர், அவருடைய மகள் மிகுந்த அறிவாளி, அழகு ப்ளஸ் அறிவு. மன்னருடைய பிள்ளைகளுக்கு எந்த கலைக்கும் குறைவு இருக்காது. ஏன்னா புத்தி மட்டும் போதாது, வீரமும் வேணும், வீரத்தோட விவேகமும் வேணும், அது எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் இந்த இளவரசிக்கு அனைத்தும் தெரிந்திருந்தது. என்றாலும் அந்த மன்னர் என்ன செய்துவிட்டார், ஒரு அறிவு குறைந்த ஒருத்தரை திருமணம் செய்து வைத்து விட்டார். அந்த இளவரசிக்கு 2 பேருக்கும் மனம் ஒத்து போகவில்லை. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் ஒற்றுமை இருக்கோல, நல்ல ஜோடி அப்படிம்பாங்க, அழகாக இருப்பாங்க, உயரம் ஒரே மாதிரி இருக்கும், இவர் கலர்னா இவரும் கலர். சில வீட்டில் திருமணத்தை நம்ம பார்க்குறோம், ஒன்று நவாப்பழம் மாதிரி இருக்கும் மாப்பிள்ளை, பொண்ணு ஆலம்பழம் மாதிரி செக்கச்சவேன்னு இருக்கும். பொருத்தமில்லை நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா ஜோடி நல்ல ஜோடி இதுன்னு பொருத்தமாக ஹைட் ப்ளஸ் வண்ணம் அதில் கூட மேட்சிங்காக இருக்கும். அது மாதிரி பார்த்து செய்யறது இருந்தாலும் மனம் பொருந்தணும். அன்பு அதிகம் செலுத்துவதை விட புரிந்து கொள்வதில் தான் வாழ்க்கை மிகச்சிறப்பாக நம்ம வாழ முடியும். கணவன் பார்க்குறானா, எதுக்கு பார்க்குறாரு, இவருக்கு பசிக்குமோ, என்னங்க பசிக்குதா, டீ போட்டு கொண்டு வருவா, ஒரு 5 நிமிஷம் இருங்க தோசை சுட்டு கொண்டு வருவா. அவர் பார்வையிலேயே புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கை ஆயுள் நீடிக்கும், கணவன் மனைவி உறவு நெருக்கமாகும். ஏண்டி முனியம்மா சாப்பாடு எடுத்து வச்சியா, ஏண்டி முனியம்மா இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்படி ஜீவனே வாங்கிக்கிட்டு இருந்தால் அங்கே என்ன தான் நடக்கும், போராட்டம் தான் நடக்கும். ஆக இந்த மனப்பொருத்தம் என்பது நிறையா இருக்கணும். அது அறிவு ரீதியாகவும் சார்ந்து இருந்தால் தான் அந்த புரிதல் கொஞ்சம் நல்லாகும். அப்போ இந்த இளவரசிக்கு அந்த கணவன் சரியாக அமையலை. அவள் காளி தேவியோட பக்தை, அம்மனுடைய பக்தை. தினம் அம்மன் கோயிலில் போய் எனக்கு இப்படி ஒரு கணவன் இருக்காரே, நீ இதை உன்னுடைய சக்தியால் நீ மாற்றலாமே அப்படின்னு வேண்டான். வேண்டின உடனே தன்னுடைய பக்தியினுடைய குறைகளை தீர்க்காமல் இருப்பாளா? அதனால் அவன் வீட்டில் போய் கணவன்கிட்ட சண்டைக்கு நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறான், இவட்ட தினமும் சண்டைக்கு நிற்க, நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, வேகமாக ஓடி வந்து அந்த காளி கோயிலுக்கு முன்னாடி சூலாயுதம் இருக்கு இல்லையா, அதில் போய் நம்ம குத்திக்கிடுவோம், வயிற்றில் குத்தி நம்மளுடைய உயிரை மாய்ச்சிக்கிடுவோம் அப்படின்னு வேகமாக வந்து அதில் அப்படி குப்புற உளறான். காளி தேவி என்ன செஞ்சுறாங்க, அப்படியே பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு அவன் எப்படிப்பட்ட முட்டாள் தெரியுமா, சாதாரண முட்டாள்கள். ஒரு மரத்தை வெட்டினா நாம் எப்படி வெட்டுவோம், கிளைகளை வெட்டி சின்ன சின்ன குச்சிகளை வெட்டி இணுக்குகளை கழித்து குச்சிகளை வெட்டி கம்புகளை வெட்டி அப்புறம் தண்டை வெட்டணும். இவன் என்ன செய்வான் தெரியுமா, கிளையில் போய் உட்காந்துக்கிடுவான், கீழே இருக்க தண்டை வெட்டும். அப்படி ஒரு முட்டாள். அவனை திருத்துறது அவளால் போராடி பார்த்து தான் கடவுள்கிட்ட அம்மாட்ட சொன்னான். உடனே அவனும் சண்டையாக இருக்குன்னு இப்படி வந்து விழுந்துட்டான். தாங்கி பிடிச்சான். அந்த தொடுதல்லே அவனுக்கு என்னாச்சு, காளியினுடைய அருள் கிடைத்தது. நூல்கள் எழுதி, மேகதூதம், ரகுவம்சம் அப்படிங்கிற நூல்கள் எழுதி பிரபலமாகிற அளவுக்கு காளிதாசன் பிரபலமானார். அம்மனின் சக்தியார். அறிவுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேணுமா? தனம் தந்தாச்சு, செல்வம் தந்தாச்சு, அறிவும் தந்தாச்சு. அடுத்து அந்த பாடலோட வரியில் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். நம்ம மனசு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு பிள்ளை எடுத்துக்கோங்களேன், பள்ளிக்கூடம் படிக்கும்போது புது நோட்டு வாங்கினோடனே அப்பா என்ன வாசனை, புது வாசனையாக இருக்கும், அப்படியே அழகாக எழுதுவோம். ஒரு தாளில் லேசாக ஒரு தப்பு வச்சுன்னா டர்ன்னு கிழிச்சிருவோம், திரும்ப அடுத்த பக்கத்தில் எழுதுவோம். அடுத்து ஒரு பாதி பக்கம் நல்லா வடிடும், ஒரு வரி தப்பாயிரும், அடுத்து டர்ன்னு கிழிச்சிருவோம், திரும்ப அப்படியே அழகாக எழுதுவோம். 4 பக்கம் நல்லா 4 நாளைக்கு எழுதுவோம்ப்பா. அதுக்கப்புறம் ஒரு வாரம் போகுதுன்பாங்களே, டீச்சர் நாளைக்கு இந்த ஒரு பாடத்துக்கு கேள்வி பதில் எழுதுறோம்,
பக்கம் பக்கமாக எழுத பார்த்தா முதல் பக்கத்தில் எழுதின அதே கையெழுத்து 5வது பக்கத்தில் இருக்குமா? இது மாதிரி தான் நம்ம முடிவு ஒவ்வொன்றுமே இருக்கும். ஒரு விரதம் இருக்கும்போது கூட பேசாமல் மௌனமாக இருக்கணும். வீட்டுக்காரர் என்ன பேசணும் நம்ம எதுவும் பேசக்கூடாது, சண்டையே வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். 2 நாள் அமைதியாக இருப்போம். 3ஆம் நாள் நானும் பொறுத்து பொறுத்து பார்க்கேன், அமைதியாக இருந்துருங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். மனித மனம் அவ்வளோதான், அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். அது மாதிரி எது மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு நினைப்போம். கடைக்கு போகிறோன்னே முதல்ல பெண்களுக்கு முதல் கடை என்ன தெரியுமா? ஜவுளி கடை தான். ஜவுளி கடை தான். அதாவது ஒரு திருடன் வந்து திருடிட்டு ஓடிட்டார். ஓடும்போது போலீஸ்காரங்க விரட்டினாங்க. அவர் பெரிய கடை தெருவுக்குள்ளே ஓடினார். இந்த பக்கம் ஜவுளி கடை, இந்த பக்கம் நகை கடை. ஓடினார். ஓடும்போது இந்த திருடனை பிடிச்சிடலாம் எப்படி அப்படின்னு நினச்சா 2 செகண்டில் கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் பெண்களாக போகிறாங்க. கரெக்டாக அந்த ஒரு நடந்து போய்கிட்டே இந்த ஒரு பெண்ணை போய் கையை பிடிச்சார். கையை பிடிச்சிட்டு எடுத்த பார்த்தா அவன் தான் திருடு. அவன் ஒரு சேலையை, அந்த ஜவுளிக்கடையில் ஒரு சேலையை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டான், அப்படியே முக்காடை போட்டுட்டு குறிஞ்ச தலை நிமிராமல் நடந்து போனான். எந்த பெண்ணாவது ஜவுளி கடையிலையும் நகை கடையிலையும் அப்படி போக முடியுமா? அப்போ ஒரு பெண் இப்படி போகிறான்னா நிச்சயமாக இது மாற்று உருவமாக தருகன். கரெக்டாக புகை நுழைய முடியாத இடத்துல கூட போலீஸ் புகுந்துருவாங்க இல்லையா? கரெக்டாக கண்டுபிடிச்சாராம். அது மாதிரி பெண்ணினுடைய ஆசையே அப்படிதான். நான் வந்து சேலையே கேட்க மாட்டேங்க உங்ககிட்ட அப்படின்னு கணவன்கிட்ட சொல்லியிருப்போம். உடனே அன்னைக்கு போன தீபாவளி போன சொந்தனே, ஏங்க 15,000 ரூபா பணம் வந்திருக்குல்ல, ஒரே ஒரு சேரீ எடுத்துக்கிட்டுமா 2,000 என்னை கடை கூட்டி போங்களேன். 2,000 ரூபா வரிசையில் கடை. ஏங்க ஒரு 500 ரூபா கூட எடுத்துக்கிட்டோம். ஏங்க அதை பாருங்களேன் 4,000 ரூபாயா, செமையும் இருக்குல்ல. முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன வந்துடும்? ஆசை. அதே மாதிரி நகை கடை, சீட்டு போடுவோம். 1 பவுன் நகை செய்யலான்னு அவங்க நான் சீட்டு போடுதேம்பாங்க. அடுத்து அந்த நகை கடையில் நுழைஞ்ச உடனே இந்த செயின் 2 பவுனு, நீங்கள் ஏற்கனவே 1 பவுனுக்கு 50,000 ரூபா சீட்டு போட்டிருக்கீங்களா, இன்னும் ஒரு 50,000 ரூபா கொடுத்தா இந்த 2 பவுன் செயினை எடுத்துக்கலாம். இப்படி சொல்லணே, என்னங்க எடுத்துக்கிட்டுமா? அங்கே அவர் கடைக்கல்ல வச்சு ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, தன்னுடைய பெருமையை விட்டு கொடுக்க முடியாது. எடுத்துக்கடி அப்படின்றாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எப்படி இந்த மனிதனுடைய ஆசைகளை யாராலும் என்ன செய்ய முடியாது? கட்டுப்பாடு. படித்தவனாக இருந்தாலும் சரி, மிகுந்த அறிவாளியாக இருந்தாலும் சரி, ஆசையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆக ஒரு நாள் இந்த மனசு எந்த நிலையில் வைராக்கியம் நம்ம சொல்லுவோம், இந்த வைராக்கியமாக இருக்கிற இந்த நிலையை மாற்றாத மன வலிமை நமக்கு இருக்கணும். இந்த மன வலிமை ஒன்று இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடைய முடியும். அது இறைவன் அருளை அடைய முடியும், தனத்தை அடைய முடியும், கல்வியை அடைய முடியும், வாழ்க்கையினுடைய ஆயுளை கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்? கூட்ட முடியும். அது சிறு வயதிலிருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதனால தான் இது நடந்த சம்பவம், இது உண்மையாக நடந்த சம்பவம். இவர் ஒரு நல்ல அம்மனுடைய பக்தர். ஆனால் இந்த பையன் வந்து என்ன செய்கிறான்னா, தியானம் அப்படின்னு ஒரு 5 நிமிடம் உட்கார்றதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ எல்லா பிள்ளைகளும் அப்படி தான், கண்ணை மூடி வகுப்பறைக்குள்ளே நுழைஞ்சு 1 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுமா அப்படின்னா சரி, இப்படியே தான் ஒருநிலைப்படுத்த முடியலை. ஆனால் செல்லை கையில் கொடுத்தோன்னு வைங்க, மணிக்கணக்காக அவனை என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியும். அம்மா பிள்ளைங்க மட்டும் இல்லையா, அம்மாவுமே இப்போ அப்படி தான் இருக்காங்க. பேரண்ட்ஸை நம்ம குறை சொல்ல வைக்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், படிக்கின்ற பிள்ளைகளை அவங்க கண்ணு முன்னாடி செல்லை பார்த்துக்கிட்டே நீ படி அப்படின்னா அவன் எப்படி படிப்பான்? வராத படிப்பே வராது. இதில் இந்த கவனச்சிதறலுக்கான கருவிகளை கையில் நீங்கள் கையீடில் எடுத்துக்கிட்டு இவனை அடக்கி ஆள முடியுமா? அடுத்த ரூமில் உட்காந்துக்கிட்டு நீ படிடா அப்படின்ட்டு இங்கே டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் கையில் புக்கு இருக்குது, காது எங்கே இருக்குது? டிவியில் இருக்குது. அப்போ அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நம்ம தியானம் ஒன்று, அதை தான் நம்ம ஆன்மீக வழியில் இறைவனை நினைச்சுக்கோ, இறைவனின் நாமத்தை எழுது, 108 தடவை எழுது, 1008 தடவை சொல்லு, அம்மனின் பெயரை சொல்லு, அம்மனின் பேச்சை பேசுகின்ற சொற்பொழிவுகளை கேளு, அம்மனின் பெருமையை சொல்லுகின்ற சொற்பொழிவுகளை கேளு. அங்கே உட்காரும்போது மனம் என்ன செய்கிறது? மற்ற அலைபாய்தலை விடுத்து என்ன செய்கிறது? இங்கே ஒன்று குவிகிறது.
எப்படி ஒரு லென்ஸை ஒன்று குவிக்கும் போது கீழே இருக்க நம்ம தாளை எரிக்க முடிகிறது, அது மாதிரி மனசை ஒன்று குவிக்கிறதுக்கு சிறு வயதிலேயே நம்ம இந்த தியானத்தை பயிற்சி கொடுக்கணும். அது மாதிரி கொடுக்கணும். அவர் அம்மன் பக்தி வணங்கும் போதெல்லாம் சொல்கிறார், எப்பா என் பக்கத்தில் உட்காந்து கையெடுத்து கும்பிடுப்பா, 2 நிமிஷம் கையெடுத்து கும்பிட்றான். அப்பா காலை தட்டுறான், எப்பா டிவி, அப்பா காலை தட்டுறான், உன் பையிலேருந்து செல்லு, இப்படியே மாற்றிக்கிட்டே இருந்து. அப்போ அப்பா என்ன நினச்சார், இவனை திருத்தணும், இவனுக்கு இந்த மனதில் வலிமையை கொடுக்கணும்னு நினச்சேன். அம்மா நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் இரவு நேரம் ஒரு நாள் நினச்சிட்டு அப்படியே படுத்திருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ஐடியா அவருக்குள்ள எண்ணத்தை கொடுக்குறேன். கொடுப்பது சக்தி, கொடுப்பது அம்மன். நம்ம எண்ணம் எல்லாம் வழங்குவது எல்லாமே என்னதான், தேவி தான். அந்த எண்ணத்தை கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பையனை மெல்ல காட்டுக்கூட்டு போனார். இரவு பொழுதில் அவருக்கு கனவுல வந்ததை இப்போ நடைமுறைப்படுத்துகிறார். கூட்டு போகிறார். ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாரு, உட்கார வைக்கிறார். நல்ல இயற்கை பசுமை, சுற்றிலும் மரங்கள், வெளியில் தூரத்தில் கண்ணு கெட்டின வரைக்கும் எந்த லைட்டும் கிடையாது. மாலை பொழுதாகுது, கொண்டு வந்த சாப்பாடாச்சு. இப்போ பையன்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இன்னைக்கு இரவு முழுவதும் நீ என்ன செஞ்சுக்கணும், கண்ணை மூடிட்டு இந்த காட்டுக்குள்ளே உட்காரணும். நீ உட்கார்ந்துருந்தா உன்னையே நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், இல்லை இங்கே விட்டுட்டு நான் மட்டும்தான் வீட்டுக்கு போவேன், என் பின்னாடி வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் தானேப்பா, ஒரே நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் தானேப்பா, இன்னைக்கு மட்டும்தான்டா, நாளைக்கெல்லாம் உட்கார மாட்டேல, இல்லைடா ஆனால் அப்பா இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்னு. நீ ஒரு நாள் அப்புறம் என்னை டிவி பார்க்க விடுவீல, என்னை செல்லு பார்க்க விடுவீல, சரிப்பா அப்படின்றார். இரவு பொழுது மாலை ஆகுது. அப்பா உட்கார வச்சுட்டாரு. அவர் நடந்து போய் அந்த காலடி சத்தம் மறையுது, சத்தம் கேட்குது. இவன் அது வரைக்கும் அப்படியே தைரியமாக கண்ணை கட்டியாச்சு, கண்ணை பார்க்காம கட்டியாச்சு, உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் எந்த சத்தம், பறவை சத்தம் கேட்கல. திடீர்னு அந்த வண்டுகள் இறையிற சத்தம் கேட்குது, மிருகங்கள் ஊளையிடுத சத்தம் கேட்குது. அப்பான்னு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். என்னால் முடியாதப்பா, என்னை வந்து கூட்டு போ. கண் கட்ட அவுக்க முடியல, அவுக்க முடியாத அளவு கூட்டு போங்கப்பா அப்படின்னு கத்துறான். அவங்க அப்பா எந்த சத்தமும் இல்லை. அவர் தான் காலடி சத்தம் அங்கிட்டு போன மாதிரி ஆச்சே, சத்தம் யாருமே கொடுக்கல, யாரும் இல்லை போல, நாம தான் சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்பா வாங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா, அப்பா நான் இதெல்லாம் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டதில்லைப்பா, நான் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் செல்லு பார்க்க மாட்டேன்ப்பா, என்ன கூட்டு போப்பா, நான் டிவி பார்க்க மாட்டேன்ப்பா, என்னை கூட்டு போப்பான்னு கத்துறான். எந்த சத்தமும் இல்லை, அப்படியே உட்காந்து. அப்படியே நீ நாம தான் சமாளிக்கணுமோ, நமக்கு யாரும் இல்லையோ, வெளியில் எங்கிட்ட அப்படி கண்ணு வேற கட்டியிருக்கேன், நம்ம தடுமாறி விழுந்துருமோ, இப்படியே அமைதியாக உட்காந்துரும். அமைதியாக உட்காந்துட்டான். உட்காந்தோடனே சூரிய ஒளி காலையில் வருது, அது அப்படியே முதுகு மேலே படுது. உடனே அந்த உணர்வு, அந்த சுடுதல் உணர்வு வருது, விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எங்கே இருக்கீங்க, விடிஞ்சிருச்சே விடிஞ்சிருச்சே வாங்க வாங்கன்னு அவன் என்ன செய்கிறான், அப்படியே அவங்க அப்பா பின்னாடி கட்டை அவுக்குறார். அவுத்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறான். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது எதிர ஒரு துண்டு போட்டு விரித்து அவங்க அப்பாவிலேயே உட்காந்துருக்கார். இப்போ நைட்டெல்லாம் எங்கேப்பா இருந்தீங்க, இங்கே தான் இருந்தேன், உன்னை விட்டு நான் எங்கேப்பா போனேன், எப்படிப்பா நானும் போவேன். தாய்ப்பாசம், தந்தை தாய்ப்பாசம் சொல்லி புரியும், தந்தை பாசம் சொல்லாமலே செயலில் காட்டுவாங்க. நான் உங்களை இவ்வளோ அவளா பாசம் வச்சுருக்கேன்டா, நான் உனக்காக தான் வாழ்ந்தேன்டான்னு அப்பா சொல்லவே மாட்டார். சின்ன வயசுலேருந்தே பாருங்கள், அம்மா தான் நம்ம தான் சொல்லுவோம், நான் சம்பாதிக்கலாம் உனக்கு தான்டா, நான் வாழ்கிறதே உனக்கு தான்டா, என்னென்னாலும் அம்மா சொல்லுவோம், உனக்காக நான் உசுரையே கொடுப்பேன். ஆனால் அந்த உயிரையே உருவாக்குனதும் தந்தை தான். தோளில் தாங்கி தலையில் தாங்கி அவனுக்காக சொத்துக்களை உருவாக்கி அவனுக்காகவே சொல்லாமலேயே உழைத்து கொண்டு தன்னை உருக்கி கொண்டு இருப்பவர் அப்பா மட்டும்தான். வெளியில் பிள்ளைக்கும் தெரியாது, உணர்ந்தால் புரியும். வெளியில் அவனுக்கு அழுது, இவனே அழுதுகிட்டா அப்பாவை சேர்த்து கட்டி பிடிக்கிறான். எப்பா இன்றைக்கி நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தேன்ல, என்னால் நான் இன்றைக்கி என்னை வச்சுட்டு போங்க, சாப்பாடு கொடுங்க, இன்றைக்கி என்னால் இருக்க முடியும். டெஸ்டி தேர்வு ஜெயிச்சான். அடுத்த நாள் அவனுடைய செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இருக்கணும்னா இருக்கணும். அந்த மன வலிமை அவனுக்கு அந்த சோதனையின் மூலம் வந்த இந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யன்னு புலம்பி அழுதுகிட்டே இருப்போம். என் பிள்ளை செல்லு பார்க்குது, போர்வை மூடிட்டு செல்லு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து தெருமூலையில் உட்காந்து 4 பேரோடு உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்போம். இப்படி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை அவருக்குள்ளே ஏற்படுத்துது தேவி.
சக்தி. ஒரு நாளும் தளர்வறியா தொட்டதை முடிக்கும் ஆற்றலை தரக்கூடிய, ஒரே எண்ணத்தில் நிலையாக நின்று வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது அன்னை மட்டுமே, பராசக்தி மட்டுமே. தனம் தந்தாச்சு, கல்வி தந்தாச்சு, ஒரு நாளும் தளர்வறியா மனமும் வந்தாச்சு. இப்போ தெய்வ வடிவும் தரும். அடுத்த வரி, தெய்வ வடிவும் தரும். சில பேரை நம்ம பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். ரொம்ப ஆடம்பரம்லாம் இருக்காது. நம்ம நினைக்கிறோம் இறைவன்னா கிரீடம் வச்சு நகைகளெல்லாம் போட்டு பட்டாடை உடுத்தி மேலிருந்து தலை முதல் பாதம் வரைக்கும் அலங்காரத்தோடு இருந்து தந்தேன் மகனே வரத்தை அப்படின்னு சொல்கிறதான் கடவுள் இல்லை. இந்த கடவுள் யார் உருவத்தினாலும் வரலாம். தாயாக, தந்தையாக, பிள்ளையாக, மருத்துவராக, ஒரு குழந்தை வடிவத்தில் கூட வரலாம். ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் இலக்கியத்தில் சொல்லப்பட்டது. அவர் கடவுளுக்கு நல்லா பூஜை பண்ணுறார், மந்திரங்கள்லாம் ஓதிக்கிட்டு இருக்கார். அவன் ஒரு சாதாரண ஒரு ஏழை வந்து, ஐயா குருவே, இப்படியெல்லாம் இந்த மந்திரையை வாயில் நுழையலையே, நான் இந்த அம்மனை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், மாரியாத்தா காளியாத்தான்னு மட்டும் சொல்லு, கடவுள் வருவார். அவனும் மாரியாத்தா காளியாத்தன் மூச்சு அடக்கி சொல்கிறான். அந்த அம்மன் காட்சி கொடுத்துட்டார். அந்த குருவிட்ட போய் அந்த அம்மன் வந்திருக்கா பாருங்கும் போது அவருக்கு தெரியல, சாதாரண ஏழைக்கு தெரியுது. சாதாரண இவனுக்கு தெரியுதே, நம்ம மந்திரங்கள் போடி ஓதி விரதங்கள் இருக்க நமக்கு புரியலேன்னு கால் போக்கில் நடக்கிறார். அப்படி நடக்கும்போது தண்ணி இல்லாத ஒரு பாதைக்கு போகிறார். தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும்போது இதுக்கு கூட நான் காட்சி தான் கொடுக்கல, எனக்கு தண்ணியாவது கொடுக்கக்கூடாதா அப்படிங்கும்போது ஒரு அழுக்கடைந்த ஒரு மனிதன், புலையன், அவனுடைய மேலெல்லாம் அந்த முடியெல்லாம் சுருண்டு சுருண்டு அழுக்காக இருக்குது, அழுக்கு பிசுறாக இருக்குது, முகமெல்லாம் அழுக்கு, பல்லெல்லாம் கரை ஏறி, அந்த கண்கள் அழுக்கு, ஆடைகள் அழுக்கு, கையில் ஒரு கலையம் கயிறு கட்டி வச்சுருக்கான். வந்து அந்த அந்த குரு, அந்த முனிவர் மாதிரி இருக்கக்கூடியவர்கிட்ட வந்து, இந்தா தண்ணி கேட்டில தண்ணி அப்படின்னு அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறான். இவன் கையால் வாங்கி குடிக்கவா அப்படின்ட்டு போயிடுறார். தள்ளாடி தள்ளாடி நடந்து போகிறார். அங்கே போய் மயங்கி கீழே விழுந்துறார். அப்போ சொல்கிறாரு, உயிரே போகுதே, எனக்கு காட்சி தரக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணு பகவான் அங்கே நிற்கிறார். நம்ம எப்படி கடவுளை பார்க்கணும்னு நினைப்போம், கிரீடத்தோட அந்த வடிவத்தோடு அந்த இதை பார்க்குறார். விண்ணுக்கும் மண்ணுக்குமா காட்சி கொடுக்கான். நான் உனக்கு தண்ணியே தரலப்பா, அமுதமே கொடுத்தேன், கொண்டு வந்து கொடுத்தேன் கலையத்தில், நீ தானே வேண்டான்ன. கடவுள் எந்த ரூபத்திலே வரலாம், எந்த ரூபத்திலே வரலாம். பேங்குக்கு நம்ம போவோம், எல்லாம் எழுதணும், ஒரு கையெழுத்து போட ஒரு பேனாவை எடுக்க மறந்துட்டு போயிடும், எல்லாத்தையும் எடுத்துருப்போம். 1 லட்ச ரூபா பணம் எடுக்கணும்னு வச்சுருப்போம். ஆனால் ஒருத்த பேனா நம்ம கையில் பாக்கெட்டில் இல்லாமல் போயிடும். ஒருத்தர்கிட்டே கடல் எல்லாத்தையும் இல்லாமல் யாருமே ஐயோ என்கிட்ட இல்லையே, அதனால தான் அங்கேயும் பேனா தொங்க போட்டிருப்பாங்க, அதுலேயும் மையிலேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 லட்ச ரூபா எடுத்தே ஆகணும். அந்நேரம் நம்ம கடவுள் யார்? அந்த பேனா எழுத கொடுக்காங்க பாருங்கள், அவர் தான் கடவுளாக தெரியும். நம்ம தேவை அறிந்து காலம் அறிந்து எந்த ரூபத்திலேயே என்ன செய்யலாம், கடவுள் வரலாம். அதே போல் இங்கே ஒரு அம்மனினுடைய அருள் பெற்ற ஒருத்தர், அதாவது தெய்வ வடிவம் தரும் சொன்னோம் இல்லையா, நமக்கு அந்த தெய்வ வடிவமாக நம்மளே அந்த தெய்வ கலையான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெய்வாம்சம் பொருந்திய உடல், தெய்வாம்சம் முகம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வடிவம் பெற்ற ஒரு முனிவர், ஜமத்கனின்னு பேர். அவருக்கு மனைவி ரோகிணி தேவி, 4 பசங்க. அதை நம்ம இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா இந்த துறவரத்தில் 2 விதம் வச்சுருப்போம். ஒன்று திருமணமே முடிக்காமல் பிரம்மச்சாரியமாக இருந்து இறைவனை நினைத்து முக்தி அடைவது. இன்னொன்று திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு இல்லற கடமைகளை செய்து அதுக்கப்புறமும் அதிலே அந்த கடமையோடு சேர்ந்து இறைவனை நினைத்து முக்தி அடைவது. இவர் வந்து அந்த 2வது ரகம். அந்த அம்மா கற்புடையவங்க. கற்புனா என்ன?
பிள்ளைங்கள்ட்ட கேட்குறோமையா பள்ளிக்கூடத்தில் கிளாஸில். போன வாரம் கூட கேட்டேன், கற்புனா என்ன, 10வது வகுப்பு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட. பிள்ளைங்களுக்கு யாருக்குமே தெரில. கலர், கற்பு கலர், அப்படி கருப்பு கலர், அதுதான் கற்பு. இன்னொருத்தன் சொல்லலாம் கருப்பட்டிங்க. சிரிக்கிறதா சோகமாக இருக்கிறதா, குறை யாரிடம் இருக்குங்கிறது இன்னும் புரியலை. ஒன்று இதே ஆசிரியரிடம் சொல்லணுமா, ஆசிரியர்களாக இதுக்கு விளக்கம் தரணுமா, இல்லை பெற்றோர்கள் விளக்கம் தரணுமா? இந்த வார்த்தைக்கான விளக்கம் தெரியல சமுதாயத்தில். நாங்கள் போகிற வகுப்பில் சொல்லிட்டோம் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்வியல் நெறியோடு திருமணத்துக்கு முன்னரோ நம் உடலை யாரும் தீண்டக்கூடாது, நம் மனதை யாரும் தீண்டக்கூடாது. திருமணத்திற்கு பின்னர் கணவனுடைய உடலும் மனதும் மட்டும் நம்ம தீண்ட வேண்டும். இப்படி வாழ்வது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு நம் முன்னோர்கள் செய்து வைத்து நல்ல ஏற்பாடு. இப்படி வாழ்வதுதான் கற்பு நிலை அப்படின்னு நான் விளக்க கொடுத்துருக்கேன். அதற்கு நம்ம இந்த அனுஷியா, நலாயினி, சீதை இவங்களெல்லாம் உதாரணமாக சொல்லியிருக்கோம். அந்த வரிசையில் இருக்கக்கூடியவங்க தான் ரோகிணி தேவி அம்மா. இவங்க எப்படின்னா கணவனுக்கு இல்லற வாழ்க்கையோடு இருந்து அவங்க இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை முறைகளையும் உதவி செய்து 4 குழந்தைகளை பெற்று கணவனை தவிர வேறு யாரையும் நினையாதவர்கள். இவங்க தினம் இறைவனுக்கு பூஜை செய்வதற்கு புனித நீர் எடுப்பதற்காக ஆற்றுக்கு போவாங்க. கணவனுக்கு உதவியாக இருக்கும்போது குடம் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆற்றுல போய் அந்த ஆற்றங்கரையில் அப்படியே மண் எடுத்து, பச்சை மண் எடுத்து அதை குடமாக செஞ்சு அதில் உடனே தண்ணி மோந்து முடியுமா? பச்சை மண், சுடாத மண்ணில் பாத்திரத்தை செஞ்சு அதில் தண்ணி எடுக்க முடியுமா? நம்மளால் முடியுமா? அவங்க அது மாதிரி எடுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்து பூஜை செய்வது வழக்கம். ஒரு நாள் இந்த அம்மா அப்படி மண்ணை எடுத்து பிசைஞ்சு கொடை செய்யும்போது மேலே கந்தர்வர்கள், தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய கந்தர்வரில் ஒரு ஆண் மேலே பறந்து போய்கிட்டு இருந்தால் அது நிழலில் இங்கே தெரிஞ்சுது. இங்கே நிழலில் தெரிஞ்ச உடனே ஆஹா எவ்வளோ ஒரு அழகான ஆண், ஒரு செகண்ட் எவ்வளோ ஒரு அழகான ஆண் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த அம்மா கொடை செய்து தண்ணி எடுக்க முடியலை, மண் கரைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு செகண்டில் வேறொரு ஆணை மூளையில் கொண்டு வந்தாச்சு. இந்த அம்மா செஞ்சு செஞ்சு பார்க்க முடியல, பூஜைக்கு நேராகுது, காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே அப்படியே வந்து அப்படியே பவ்யமாக நிற்கிது. ஜமத்கனி முனிவர் பார்க்குறார், தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்க்குறாரு என்ன நடந்தது ஆற்றில் அப்படின்னு பார்த்துட்டு, கற்பு தவறியப்பன் எனக்கு வேண்டாம், இவளை கொண்டு போய் வெட்டி போட்டுரு அப்படின்னு பிள்ளைகளை கொண்டு சொல்கிறார். எந்த பிள்ளையாவது செய்யுமா? செய்யலை. 4வது பையன் சொன்னா கொடுப்பா, அருவாளை கொடு, வாழை கொடு, நான் போய் வெட்டி போட்டு வரேன். கடன்னு அம்மா கையை பிடிச்சான், தரதான்னு இழுத்துட்டு போனால் அங்கே போய் வெட்டி போட்டான். வேகமாக குடுக்குடுன்னு வந்தான். ஓடி வரும்போது தடிக்கி விழுந்தார். வெட்டுப்பட்ட தலை துடிச்சுக்கிட்டு இருந்துச்சா, மகனே பார்த்துப்போ, இதான் அம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி திரும்பி காக்கில் வேகமாக வந்தான். அப்பா காலில் விழுந்தான். நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு வரம் வேணும். நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு வரம் வேணும், கேளு தாரேன் அப்படின்னாரு. அம்மா உயிரோட வேணும், எங்கள் அம்மா உயிரோட வேணும் அப்படின்னு கேட்டார். கையில் கமண்டலம் வச்சுருந்தார், அதில் புனித நீர் இருந்தது. இவர் கொஞ்சம் தடுமாறினார். சரி போ அப்படின்ட்டு சொன்னதை செஞ்சிட்டார்ல, அதுக்கு பரிசு கொடுத்தாகணுமே, இந்த நீரை போய் வெட்டிய உடலை எடுத்து சேர்த்துரு, தெளி, உயிரோட வந்துடுவாங்க. ஏம்மா போகிறான், மறுபடியும் ஓடுறான். இவன் போகிறதுக்குள்ளேயும் அங்கே இன்னொரு உடல் வெட்டுப்பட்டு கிடக்குது. ஒரு சலவை தொழிலாளி தன் மனைவி மேலே சந்தேகத்து பேரில் அந்த இடத்துல வெட்டி போட்டு போயிட்டான். பரசுராமர் வேகமாக போனவர் அம்மாவை உயிர்ப்பிக்கணும்னு நினச்சி அம்மாவோட தலையை எடுத்து அந்த சலவை தொழிலாளி மனைவியோட சேர்த்து, மனைவி உடலோட சேர்த்துற, அந்த தலையோட அந்த சலவை தொழிலாளி தலையை எடுத்து அம்மாவோட உடலை சேர்த்துரு. இப்போ தலையை மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடல் இருக்குல்ல, அதை கூட்டிகிட்டு போகிறார் அப்பாட்ட. இப்படி ஒன்று நடந்துருச்சுப்பா, எனக்கு வேண்டாம்,
உடலோடு நான் சேர முடியாது அப்படின்னோடனே அதுதான் நமக்கு மாரியம்மா. அந்த தலை மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, வணங்குவோம். மாரியை உடல் மாறியதால் மாரியம்மான்னு ஒரு காரணம் சொல்வது உண்டு. மழைக்காக அந்த கடவுளை நாம் வச்சு வணங்குறது உண்டு. இப்படி வெட்டுப்பட்டு இறந்தாலும் இந்த பூமிக்கு கருணையை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடியது சக்தி அன்னையே. அன்னைக்கு பல பெயர்கள் உண்டு, அதில் ஒன்று தான் என்னது, மாரியம்மா. இப்போ தனம் தந்தாச்சு, கல்வி தந்தாச்சு, வைராக்கியமான மனசு தந்தாச்சு, தெய்வ வடிவமே இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தையும் தந்தாச்சு. அடுத்தது தெய்வம் வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இப்போ நமக்குள்ள சுற்றத்தார் இருக்காங்க, எல்லாரும் நல்லவங்களா? கூட இருந்தே குளிப்பறிக்கா நம்ம அழுவோம், இனிக்க இனிக்க பேசுவாங்க, செயலில் விஷம் இருக்கும். யாரை நம்புறத நமக்கே தெரியல. அம்மா கூட பாருங்களேன், நம்ம 2 பசங்க இருக்கும், அவனுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுத்துருப்பாங்க, அண்ணனுக்கு தம்பிக்கு 4 ஏக்கர் கொடுத்துருப்பாங்க. பிரிக்கிறதுனா சரி பங்கு தானே. அம்மா சொல்லுவாங்க, விடுப்பா, அவன் முடியாதவன், அவனால் எங்கேயும் போய் திராணியாக சம்பாரிச்சிக்கிட மாட்டான்ப்பா அப்படிம்பாங்க. இதை நம்ம சொல்லுவோம், ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணுலையும் சுண்ணாம்பு அப்படின்னு. இங்கே இது துரோகம் நீங்கள் சொல்கிறீங்களா, அல்லது இதை விட்டு கொடுத்து இருக்கட்டும் நீங்கள் நினைப்பீங்களா? இப்போ ஒரு அப்பா பிரிச்சுட்டாங்க, அப்படி இதை நாம் என்ன நினைப்போம்? நம்ம விட மாட்டோம். அது எப்படி கொடுக்கலாம், அதையும் பிரி, சரிசமமாக பிரியும் தானே சொல்லுவோம். ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? சரி, அண்ணன் தானே, அவனால் முடியாது, நம்ம ஓடி ஆடி சம்பாதிப்போம், நமக்கு அந்த திறமை இருக்குல்ல, இந்த 4 ஏக்கரை இன்னும் இதே மாதிரி 40 ஏக்கருக்கு சம்பாதிப்போம்ல, இருக்கட்டும்னு விட்டு கொடுக்கல. யாரெல்லாம் விட்டு கொடுத்துருக்கோம் இல்லையே. அதை நம்ம துரோகம் நினைக்கிறோம். இங்கே நம்ம வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கணும்ப்பா, விட்டு கொடுக்கறது வேற, துரோகம் என்பது நம்ம கருவு இருக்கிறது. வேலை பார்க்குற இடத்துல வேலையே செய்ய விடாமல் வேலையை விட்டு தூக்குறது. ஒரு அண்ணன் தம்பி, இது நிஜ வாழ்க்கையில் பார்த்தது, பக்கத்து வீடு, 2 பேருமே வாத்தியார் தான், 2 பேருமே வாத்தியார் தான். அப்பா இறந்துட்டாங்க, அம்மாவுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கணும்னு பேச்சு முடிச்சிருக்காங்க. இப்போ பெரியவர் கொடுக்குறார், சின்னவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு, கொடுக்கல. இவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே போய் அவருடைய வேலை பார்க்க இடத்துல போய் சொல்லிட்டார், இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு. அவங்க கமிட்டி என்ன செஞ்சாங்க, இவங்கள வேலையை, ஒரு தாய் தந்தைக்கு செய்ய முடியாதவங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன காரணத்துக்கு வேலையில் இந்த சம்பளம் நமக்கு வருஷத்துக்கு வருஷம் இன்சென்டிவ்னு கூடும் பார்த்தீங்களா, அது எழுதி அனுப்பாமலே விட்டுட்டாங்க. இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு. அம்மாவுக்கு செய்யாதனால இதுதான் தண்டனை. வாழ்வாதாரத்திலே கை வைக்கிறது, இதுதான் துரோகம். இதுக்கு பேர் துரோகம். என்னப்பா இப்படி பண்ணிட்டா, நேருக்கு நேரம் மோதி கேட்கலாம், எல்லாம் இது மாதிரி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி துரோகம் எது, விட்டு கொடுத்தல் எதுங்கிறத நாம் கொஞ்சம் உணர்ந்துக்கணும். சரி, நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். அது மாதிரி துரோகம் செய்யாத ஒரு சொந்தமோ, ஒரு உறவோ, ஒரு நட்போ, ஒரு காதலோ நமக்கு அன்னையின் அருளால் நமக்கு கிடைக்கும். நம்ம நினைப்போம், எனக்கு ஒய்ஃபை விட என் நட்பு தான் பெருசு. யாராவது நம்ம அப்படி நினச்சி சண்டை போட்டிருக்கோமா? மனைவியை விட நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கோமா? இருக்காங்க, சண்டை போடுறாங்க, கணவனோடையும் சண்டை போடுறாங்க, மனைவியோடையும் சண்டை போடுறாங்க. அப்படிலையும் இருக்குது, ஆண்லேயும் இருக்குது, பெண்லேயும் இருக்குது. இது மாதிரி ஒரு சிறந்த நட்பு கிடைக்கிறதுக்கு நாம் இறையருள் முக்கியமாக நமக்கு தேவை. அம்மனுடைய அருள் இல்லாமல் அத்தகைய நட்பையோ காதலையோ பெற முடியாது. நட்புக்கு நம்ம உதாரணம் சொல்லணும்னா அதிகமான ஔவையாரை சொல்லுவோம். அவங்க என்ன செஞ்சாங்க, ஔவை பாட்டி சிறந்த தமிழ் கவிதைகள் நிறைய எழுதுகிறவங்க. அவங்க எழுதுனதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம், சின்ன வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து மதியாத தலைவாசல் மிதிக்காதே, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் 1 கோடி மதிப்புடையது. அந்த மாதிரி பாடல்களையும் தந்த ஔவையார் அதியமான் அரண்மனைக்கு போகிறார். அதியமான்கிறது ஒரு அரசர். அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. அந்த அரண்மனைக்கு போயிட்டு
அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை நடக்கும். தொண்டைமான் ஒரு அரசர், 2 பேருக்கும் சண்டை நடக்கல. அதியமான் வந்து போருக்கே ரெடி ஆக மாட்டான். ஏன்னா ஏற்கனவே போரிட்டு அந்த வாள் கத்தி எல்லாம் கூர்மை இல்லாமல் அப்படியே கிடக்கும். அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக அங்கே தங்குவோன்னு சொல்லி அந்த அரண்மனையில் தங்கியிருப்பார். அப்போ ஒரு விவசாயி ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்தார். அது என்ன நெல்லிக்கனி அவ்வளோ பெருசாக, நம்ம கூட இப்போ வாங்கினா சாக்காக வாங்கிடுவோம், சாக்கு மூடையில் கட்டி வாங்கிடுவோம். அந்த நெல்லிக்கனி எப்படி விளைவிக்கப்பட்டதில் தான் இருக்குது. எப்படி விளைவிச்சார் தெரியுமா? ஒரு தோட்டம் இருக்கும் நிறையா, அதில் ஒரு நெல்லி மரத்தை எடுத்துக்கிட்டார். அந்த ஒரு நெல்லி மரத்தில் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும், அப்படியே பளபளன்னு காய்ச்சி தொங்கும். இந்த திருக்குறுங்குடி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, நம்பி பெருமாள் கோயில், அந்த போகிற வழியில் இந்த நெல்லிக்காய் தோப்பை பார்த்தா நம்ம அங்கேயே உட்காந்துட்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக புது பொண்ணு மாதிரி பளபளன்னு அந்த காய் காய்ச்சி தொங்கும். ஒரு மரத்திலே ஒரு சாக்கு காய் எடுக்கலாம், அவ்வளோ ஒரு காய்கள் தொங்கும். இவர் என்ன பண்ணார், அந்த விவசாயி ஒரு நெல்லிக்கனியை மட்டும் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்க மற்ற பூக்களையெல்லாம் உதிர்த்துட்டார். ஒரே ஒரு பூவை மட்டும்தான் வச்சுருந்தார். வச்சுட்டு தினம் அதுக்கு உரம் போடுறார். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் அது ஒரு முட்டையை வச்சு அந்த ஒரு முட்டையை அந்த ஒரு பிள்ளைக்கு கொடுத்துரும். 4 பிள்ளை இருந்தால் பகிர்ந்து கொடுக்கணும். எது நல்ல சக்தா இருக்கும், ஒரு பிள்ளைன்னு. அது மாதிரி எல்லா பூவையும் உதிர்த்துட்டு ஒரே ஒரு பூவை மட்டும் வச்சுருந்தார். அந்த பூ மட்டும் அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய நீர் சத்து பொருள் அத்தனை எடுத்து விளைஞ்சி நல்லா அழகாக காயாகி கனிந்து இளம் மஞ்சள் நிறமாக வந்துருச்சு. ஆகா, இது பருவம், பறிக்கலாம் அப்படின்னு பறிச்சார். சாப்பிட்லான்னு தோட்டத்தில் உட்கார்ந்தார். அவருக்கு என்ன வந்துச்சு, நாம் இதை தின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுப்போம், அவர் சாப்பிட்டா அவர் ஒரு வலிமையாகி நாட்டில் மக்களை காப்பாற்றி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினச்சார். நமக்கு அது வராது, அந்த எண்ணம் வராது. ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு ஓரமாக கடியை 4 கடியாக கடிச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அவர் அதை எடுத்துகிட்டு போனார். அந்த காலத்தில் அப்படி மக்கள் நல்லவங்கள இருந்திருக்காங்கப்பா. நேராக அங்கே போனார், மன்னர்கிட்ட அதியமான்கிட்ட கொடுக்க. அவர் விளைவித்த முறையை சொல்லி இது மாதிரி கொண்டு வந்திருக்க அரசே, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் வாழ்ந்து மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னார். கொடுத்துட்டு வந்துட்டார். எதையும் எதிர்பார்க்கல. அப்புறம் அவரை கூட்டு பரிசு கொடுத்து அனுப்புனார். இதை இவர் அதியமான் எடுத்தார், நெல்லிக்கனி சாப்பிட பக்கத்தில் கொண்டு போவார். அவர் நினச்சார், இதை நாம் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம், அவ்வை சாப்பிடட்டும். நம்மளை மாதிரி உடல் பலமிக்கவே நிறைய மன்னன் வருவான், ஆனால் அறிவு பலமிக்க அவ்வை பாட்டி மாதிரி சில பேர் தான் கிடைப்பாங்க. அவங்க சாப்பிட்டு நிறைய கவிதைகள் பாடல்கள் எழுதி நூல்கள் பெருகட்டும். அவ்வை பாட்டிட்டு எதுவுமே சொல்லலை. இது மாதிரி விளைவிக்கப்பட்டது, இப்படி ஒரு விவசாயி கொடுத்தான்னு எந்த கருத்துமே சொல்லலை. கையில் கொடுத்தாங்க, அம்மாவும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் சொன்னாங்க, இது இப்படி கிடைத்தது அப்படின்னு. அவ்வை பாட்டிக்கு அவ்வளோ ஆனந்தம், அழுகையே வந்தது. இப்படி அதுதான் அமுதம் நம்ம சொல்கிறோம். நெல்லிக்கனியை ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டா நம்ம இளமை நீண்ட நாளைக்கு இருக்கும். இந்த தோல் சுருக்கங்கள் இதெல்லாம் வராது. அந்த வைட்டமின் சி அதில் நிறையா இருக்கும். இப்படி ஒரு நட்பு, எந்த வஞ்சத்தை இதை சாப்பிட்டா நாம் நல்லா இருக்கணும், ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும், அந்த வஞ்சம் இல்லாத நட்பு பெறுகிற ஒரு சொந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு, அன்னை பராசக்திக்கே உண்டு. அப்படி ஒரு எண்ணமுடைய உறவுகள் நம் அருகில் இருப்பதற்கு அந்த நல்ல வாய்ப்பை அன்னை பராசக்தியால் தான் வழங்க முடியும். தனம் வந்தாச்சு, கல்வி வந்தாச்சு, ஓய்வு இல்லாத தளர்வு சோர்வே இடையாத வலிமை உடைய மனம் வந்தாச்சு. இப்போ வஞ்சம் இல்லாத சொந்தமும் வந்தாச்சு, தெய்வ வடிவமும் வந்தாச்சு. அடுத்தது நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எல்லாமே நல்ல விஷயமா இருக்கா? எதை எடுத்தாலும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பழகணும். அவன் கெட்டவன், அவன் கூட ஏன் பழகுற, பிள்ளைகளை சொல்லாதீங்க. நல்லவனோட பழகி எப்படி வாழணுங்கிறத கற்றுக்கணும். கெட்டவனோட பழகி எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கணும். கண்ணதாசன் சொல்வார், எப்படி வாழணும் கீதையை படிங்க, எப்படி வாழக்கூடாது என்ன படிங்க. என்ன இல்லை, கண்ணதாசனம் அது சொல்லுவார் வாழ்க்கையில். ஏன்னா அவருக்கு 3 மனைவி.
ஆனாலும் அவருடைய அந்த தத்துவ கருத்துக்கள், கவிதைகள் நிறைய தந்துட்டு போனார். மிக விரைவிலே இறந்தும் போனார் அந்த பழக்கத்தினால். அதனால தான் சொன்னார், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என்ன படிங்க அப்படின்னார். ஆக நல்லன எல்லாம் தரும். அந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலுமே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதில் எது நல்லதுங்கிறத நமக்கு எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற அந்த அறிவை தரக்கூடியது யார்? அன்னை பராசக்தி. ஒரு நாள் நல்ல ஒரு பெரிய வீடு, அதில் காவலாளியாக ஒருத்தர் வேலை பார்த்தார், பணியாள் வேலை பார்த்தார். அந்த காவலாளி பார்த்திங்கன்னா வாசல்லே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் கேட்ட திறக்கணும், வாங்க ஐயா இருக்காங்க இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லணும். அவருக்கு தினம் அந்த கால் நின்று சலிச்சு போச்சு. கடவுளை பக்கத்துலேயே அந்த சின்ன கோயில் வேறு, அந்த பெரிய பங்களாலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த பங்களாவில் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலையும் வணங்கிட்டு காலையில் கேட்ட திறந்து நல்லா நின்றுட்டுப்பாரா. ஒரு நாள் அந்த கடவுள்கிட்ட சொன்னார், என்னை ஏன் இப்படி படைச்ச, ஒரு நாள் என்ன மாதிரி நீ இருந்து பார், உனக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு. கடவுள் டபார்னு வந்து, அப்படியாப்பா சரி இன்றைக்கி நான் காவலாளியாக இருக்கேன், நீ கடவுளாக இருந்துக்கோ, நீ இங்கே வந்து உட்காந்துக்கோ அப்படின்ட்டார் கடவுள். இவன் அதிர்ச்சியாக இருந்தது. சரி ஓய்வு எடுத்த மாதிரி உட்காந்துருவோன்னு வந்து உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே இந்த காவலாளி இப்போ இருக்கிறது யார்? கடவுள். கடவுளில் இருக்கிறது யார்? கடவுளாக இருக்கிறது யார்? காவலன், வேலைக்காரன்னு வச்சுக்கிட்டோமா, வேலைக்காரன். இப்போ கோயிலுக்கு வராரு ஒருத்தர், ஒரு ஏழை வரார். முதல்ல பணக்காரர் ஒருத்தர் வருவாரியா, வந்து ஒரு கொஞ்சம் தொகையை உண்டியல் போட்டுட்டு வணங்கிட்டு அந்த பணப்பையை அங்கனே வச்சுட்டு போயிடுவார் மறந்தாப்புல. கடவுளை வணங்கிட்டு அந்த பணப்பையை அங்கே வச்சுட்டு அவர் வீட்டில் போயிடுவார். அடுத்து ஒரு ஏழை வரார், அவர் ஒரு ரூபா சில்லறையா அந்த உண்டியலில் போட்டுட்டு இப்படியே வணங்கிட்டு கண்ணு முழிச்சு பார்ப்பார். அது என்ன பையி? அடுத்து எடுத்து பார்க்கும்போது உள்ளே பணம் கட்டுறது. கடவுளே நீ எனக்கு நிறைய இன்னைக்கு கொடுத்துருக்க, நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு அந்த பணப்பையை அந்த ஏழை எடுத்துகிட்டு போயிடுவார். மூணாவதாக ஒரு கப்பலுக்கு வேலை செய்யக்கூடிய மாலுமி வருவார், கப்பல் ஓட்டுநர் வருவார். அவர் வந்து வணங்கிட்டு, இன்றைக்கி நான் ஓட்டுநராக போகிறேன், ஒரு வாரம் எனக்கு கடலில் வேலை இருக்குது, எந்த ஒரு பயணிகளுக்கும் எனக்கும் ஆபத்து இல்லாமல் அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டிட்டு அவர் நடைய கட்டுறார். அப்படி நடைய கட்டும்போது அந்த பணப்பையை விட்டுட்டு போனார்கள். முதல்ல வந்தவர் தொலைஞ்சு போச்சேன்னு தேடி போய் திரும்ப வரார். திரும்ப வந்து அந்த வச்ச இடத்துல தேடுதார், இல்லைன்னொன்னே இந்த கப்பலில் போகக்கூடிய மாலுமி இருக்குல்ல, இவர் தானே வந்துட்டு போனார், இவர் வந்துட்டு போனதை இவர் தான் எடுத்துப்பார், போலீஸில் இவரை போட்டு விட்டுருவார். இது எல்லாத்தையும் கடவுளாக உட்காந்துருக்காரு அந்த வேலைக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார். போலீஸ்கார் வந்து இந்த அந்த மாலுமியை பிடிச்சிட்டு போகிறார். டபான்னு உட்காந்துருக்குறான். கடவுளுக்கும் இவருக்கும் ஒரு ஒப்பந்தம் என்ன தெரியுமா, என்ன நடந்தாலும் நீ வாயை தரக்கூடாது, கடவுள் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கணும். வேலைக்காரருக்கு அட்டலை. இப்போ வேலைக்காரெல்லாம் உட்காந்துருக்க முடியல. பணம் எடுத்தது யார்? ஏழை. ஆனால் போலீஸ் பிடிச்சதை யார? மாலுமியை. ஐயோ அவள் எடுத்தாரு, இவர் பிடிச்சிட்டு போகிறாங்களா, ஐயோன்னு உட்காந்து இப்படி பார்க்க திருன்னு ஏஞ்சிடறான். ஏஞ்சிட்டு போய் போலீஸ்கிட்ட போய் உண்மையை சொல்லிடுறேன், இவர் எடுக்கலை, நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், எடுத்தது அந்த ஏழை. உடனே போலீஸ் போய் அந்த ஏழையை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ சாயந்தரம் ஆயிடுது, முடிஞ்சிருச்சு. 2 பேரும் உட்காந்து என்ன நடந்துச்சு, நீ உன் கடமை என்ன பண்ண, நீ உன் கடமையில் என்ன பண்ண அப்படிங்கும்போது இப்போ கடவுளாக இருந்தவன் சொல்கிறான், இன்றைக்கி என்ன தெரியுமா நடந்துச்சு, இப்படி எடுத்த ஏழையை விட்டுட்டு மாலுமியை பிடிக்க போயிட்டாங்க, நான் எந்திரிச்சிட்டப்பார் சொல்லி காப்பாற்றிட்டேன். அடப்பாவி, இன்றைக்கி நான் அவனுக்கு படி போட்டிருந்தேன், ஒரு ஏழைக்கு இவ்வளோ பணம் வந்து சேரணும்னு அவனுடைய தலையெழுத்தா நான் இன்றைக்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அடுத்து இன்றைக்கி மாலுமியை கடலுக்குள்ளே போக விடக்கூடாது, ஏன்னா இன்றைக்கி கடலில் சீற்று வரும், கடல் கொந்தளிக்கும், கப்பல் ஆபத்து, அன்றைக்கி போனால் செத்துருவாங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவனுக்கு சிறைவாசம் கொடுத்து பூமியில் நிலத்தில் தங்க வைக்கிறதுக்காக அவனுக்கு அந்த இதை தூக்கிட்டு போகிற ஒரு இதை கொடுத்துருந்தேன். நீ அப்படியே எல்லாத்தையும் மாற்றிட்டியடா அப்படின்னு சொல்லி. நல்லன எல்லாம் தரும், நமக்கு எது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத மனம் உருகி இந்த அம்மனிடம், அன்னை பராசக்தியிடம் நாம் வேண்டினால் நமக்கு என்ன மனிதனுடைய செயலை நம்ம எந்திலையும் ஈடுபடக்கூடாது. மனுஷனுக்கு புத்தி அப்படி தான் போகும். கடவுள் என்ன எழுதி வச்சுருந்தார் அது நடக்கணும்ல, நடக்க விடாமல் தடுத்துட்டு அம்மன்கிட்ட மட்டும் நம்ம அவன் காலடியை வணங்கிட்டாலே நமக்கு என்ன கிடச்சிரும், நல்லன எல்லாம் தரும்.
அந்த பாடல்ல அடுத்த வரி, அன்பர் என்பவருக்கே கனம் தரும். கனம் அப்படின்னா பெருமை. எதில் பெருமை? சொந்தத்தில் பெருமை. சொந்தங்கள் நிறையா இருக்கும், அது நமக்கு நல்லதாக இருக்கும், உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும்ல. அதாவது பேப்பரில் பேர் வருதுன்னு வைங்களேன், நம்ம நல்லது 10 பேருக்கு நன்கொடை கொடுத்து அன்னதானம் செஞ்சுருந்தாலும் பேர் வரும், 10 பேரை கொலை செஞ்சாலும். அப்போ எதுக்காக வரணும்? அப்படிதான் நம்மளுடைய தலையெழுத்து. அதை தான் அன்னை பராசக்தி நமக்கு அருளுவா. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, அன்பர் என்பவருக்கே. அன்பர்னா யாரு? இப்போ நம்ம ரேஷன் கடைக்கு போகிறோம், ரேஷனில் எல்லா பொருளும் இலவசமாக கிடைக்குது. இந்த காலம்லாம் பொற்காலம்யா. நம்ம அப்பா அம்மா காலம்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்தால் நம்மளை இன்னும் நல்லா வளர்ந்துருப்போம். பள்ளிக்கூடத்திலே பாருங்களேன், குழந்தை அப்படியே அந்த உட்கார்ந்தா போதும், ட்ரெஸ்ஸு, செப்பல், பாக்ஸு, பேனா, நோட்டு, புத்தகம், பை எல்லாம் படித்தா மட்டும் போதும் பார். இங்கே படிக்கான். அந்த காலம், இந்த காலம் பொற்காலம். நம்ம எத்தனை நாள் நோட்டு வாங்கலேன்னு வெளிப்போ, பேனா இல்லையா வெளிப்போ, பெஞ்சு மேலே ஏறு, பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்போம். இப்போ அப்படி உண்டா? அதே மாதிரி தான் ரேஷன். வீடு ஒன்று கட்டணும்யா, வீட்டில் அந்த சித்தாள் வேலைக்கு இருப்பாங்கள்ல, அந்த அம்மா வரல, 2 நாளாக வரல. 2 நாள் வந்தது, 2 நாள் வேலைக்கு வரலனே வீடு தேடி போய் கூப்பிட போனேன். வாங்கம்மா, சித்தாளுக்கு அந்த சின்ன பையனை வச்சு வேலை வாங்கிக்கிறீங்க, நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்கம்மா, கொஞ்சம் வாங்க. வரலப்பா, வரலம்மா அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னு. இன்றைக்கி தான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் 20 கிலோ. எனக்கு தான் 20 கிலோ அரிசி கவர்மெண்ட்டில் கொடுக்கலாம், இலவசமாக கஞ்சியாக காத்தி கொடுத்து நான் பாட்டுக்கு படுத்து கிடப்பேன், நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது மாதிரி பேச தெரியல. வேறு நீங்கள் கொத்தனாரே பார்த்து யாரை பார்த்து கூப்பிடுவீங்களோ போய் கூப்பிட்டு வச்சு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு. இந்த இலவசம் என்பது உழைப்பதையே கெடுத்து விடுகிறது. அதை எப்போ நம்ம புரிய போகிறோம்னு தெரியல. கொரோனா காலத்தில் ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஏதாவது மார்க் போட்டாகணும், ஒரு பக்கத்துக்கு இதை எழுதிட்டு வந்திருப்பா, ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் பிள்ளைகளுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவோம். ஒருத்தரும் வரமாட்டாங்க. நாளை இலவச அரிசி வழங்கப்படும், முட்டை வழங்கப்படும் அப்படின்னு மட்டும் போட்டுருவோம். மறுநாள் பாருங்கள், அவங்க அம்மா அந்த பையன் அப்படியே பையத்திட்டு ஒருத்தர் ஆப்ஷன் ஆகாமல் வந்துடுவாங்க இலவசத்தை பெறுவதற்கு. இப்படி உழைக்காமலே இருக்கிறதுக்கு இயலாதவர்கள் கொடுக்கறது தப்பே இல்லையா? இயலாதவர்கள், முதியவர்கள், அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே இயலாதவங்களை ஆக்கிருச்சு எது? இலவசம். நாம் அதை கொஞ்சம் சிந்திக்கணும், பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். இப்போது ரேஷன் கடைக்கு நம்ம போகிறோம். இந்த ரேஷன் கடையில் போனால் இலவசமாக வாங்கலான்னா எது இருந்தால் தான் வாங்க முடியும்? ரேஷன் கார்டு இருந்தால் தான் வாங்க முடியும். போய் நின்னா என்ன சொல்லலாம், எங்கே அது என்ன கார்டு? ஸ்மார்ட் கார்டு. ரேஷன் கார்டில் இப்போ ஸ்மார்ட் கார்டு இருக்கா, ரேகை வைக்கிறியா, இருந்தால் தான் அரிசி தருவாங்க, பருப்பு தருவாங்க. இப்போ நான் அம்மாட்ட இருந்து அன்னை பராசக்திகிட்ட இருந்து நமக்கு எல்லாமே கிடைக்குது. ரேஷன் கார்டு. நீ அன்பு, இறைவன் மீது என்ன அன்பு வச்சிருக்க? அந்த ஸ்மார்ட் கார்டு வச்சிருக்கியா? இறைவனை நினைத்தாயா? இறைவனை தியானித்தாயா? அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது. இப்படித்தான் ஒரு விவசாயி தினம் காலையில் எந்திரிச்ச உடனே நாராயணா பெருமாளே அப்படிமா, அடுத்து மாடை குளிப்பாட்டுவான், வேலை வைக்கல் போடுவான், அடுத்து மாடை கொண்டு ஓட்டுவான், உழவு செய்வான், நாற்று நடுவான், அப்புறம் அங்கே வயல் வேலைகளை பார்ப்பான், அடுத்து வீட்டுக்கு வருவான், மாட்டுக்கு உழவு போடுவான், அப்புறம் சாப்பிடுவான், படுக்கையில் நாராயணா பெருமாளே, அவ்வளோதான். இப்போது அங்கே மேலே விஷ்ணு லோகத்தில் விஷ்ணுகிட்ட நாரதர் சொன்னார், அந்த விவசாயி ஒரு நாளைக்கு 2 தடவை தான் நினைக்கிறேன், நான் எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு அந்த இதை அடிச்சுக்கிட்டே நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு தானே சொர்க்கம் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை அவனுக்கு தான் சொர்க்கம். நான் இப்போ ஒரு கையில் கிண்ணத்தில் நிறைய எண்ணெய் வச்சு தரேன், இதை நீ இப்போ வச்சுட்டு இந்த பூமியை சுற்றிட்டு வான்னு நாரதருக்கு நாராயணன் கட்டளையிட்டார். எண்ணெயை வச்சார், அப்படியே வச்சார், அடி சிந்திடக்கூடாது, ஒரு சொட்டு சிந்தக்கூடாது, இப்படியே வச்சுட்டார். அடி மேலே அடி ஆடினா விழுந்துரும்ல, இப்படியே போகிறார், இப்படியே போயிட்டு கொண்டு வந்து சேர்த்தார். இப்போ நீ எண்ணெயை கொண்டு வந்து சேர்க்கறது உன் வேலை. எத்தனை தடவை என் பேரை சொன்ன? ஒருக்கா கூட சொல்லலை.
அவனாவது நாள் காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் தூங்குற வரைக்கும் 2 தடவை சொல்லிட்டான். நீ சொன்னியா? உழைப்பதில் தான் முதல் பெருமை. ஆக உழைப்பில் நான் இறைவன் பெயரை சொல்றேன்னு உழைக்காம இருக்கக்கூடாது. அந்த உழைப்புக்கு இடையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைக்கு இடையிலையும் கடவுளை நினை. அந்த அன்பருக்குத்தான், அன்பர் என்பவருக்கே, அந்த இறைவனை நினைக்கக்கூடிய அன்பருக்குத்தான் எல்லாம் தரும். என்னது? தனம், கல்வி, மன வலிமை, அடுத்து நெஞ்சில் வஞ்சம் இல்லாத நட்பு, நல்லது, சொந்தங்கள் அனைத்தையும் நான் தருவேன். அதுதான் அந்த வரிகள். அன்பர் என்பவருக்கே. அடுத்தது கணம்னா அந்த பெருமையை தருது. பெருமையை தருது. கடவுள் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காதுமா. அதாவது இதுக்கு ஒரே ஒரு நம்ம மகாபாரதத்தில் ஒன்று சொல்லணும். அர்ஜுனன் போரிடுறான். மகாபாரத போர் 18 நாள் நடக்கும். அதில் அர்ஜுனன் எதிர்த்தாப்பில் கர்ணனை எதிர்த்து வில் விடுறான். அப்படி வில்லு விடும்போது ஒரு வில்ல விடையில் அர்ஜுனன் அவனை தூக்கி தனியாக கொண்டு போய் கர்ணனை வச்சிரும். அந்த அர்ஜுனன் விட்ட வில்லு கர்ணனை கொண்டு விட்டுரும். இப்போ இவருக்கு ரொம்ப பெருமை. அர்ஜுனருக்கு நான் விட்ட வில்லு எப்படி ஆச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் தான் தேரோட்டியாக இருக்கார். கண்ணன் தான் யாருக்கு தேரோட்டியாக இருக்கார்? அர்ஜுனனுக்கு. அதனால தான் கண்ணனுக்கு இன்னொரு பேர் உண்டு, பார்த்த சாரதின்னு உண்டு. அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் பார்த்தன் பேர். பார்த்தனுக்கு சாரதியா தேரோட்டியா இருந்ததுனால பார்த்த சாரதி அப்படின்னு பேர். அதனால் இவர் என்ன சொன்னார்? ஒரு நிமிஷம் இருப்பா, நீ இங்கே தேரில் இரு, கொடி மேலே ஆஞ்சநேயர் கொடி பறக்கும். போன ஜென்மத்தில் ஆஞ்சநேயருக்கு தொடர்புடையது, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கண்ணன் ஆஞ்சனோட பேசிட்டு போயிட்டார். ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. திரும்பி வந்தார் கண்ணன். தேர் ஒரு பக்கம் சாஞ்சி கிடக்கு, அர்ஜுனன் ஒரு பக்கம் உளுந்து கிடக்கு. இந்நேர வரைக்கும் அவனை காத்து நின்னது யாரு? கண்ணன் என்ற கடவுள். அதை அவன் உணரலை. என்னுடைய வில் பெருமை, நான் வில் வித்தையில் சிறந்தவன், நான் தான் அவனை தூக்கிட்டேன், நான் தான் எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு பெருமையாக இருந்தான். கிடையாது, அன்பு. அதே மாதிரி தான் அந்த போர் இறுதியில் பார்த்தீங்கன்னா கண்ணன் தேரோட்டியாக வரும்போது கர்ணன் நாகாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை விடுவார். கர்ணன் அர்ஜுனனை பார்த்து, அந்த நாகாஸ்திரத்துக்கு ஒரு குணம் உண்டு. யாரை நோக்கி அந்த அம்பு பாய்கிறதோ அந்த அம்பு அந்த யாரை நோக்கி விடும், அவங்க தலையை மட்டும் என்ன செய்யும்? தனியாக கொய்துட்டு வரும். இப்போ அர்ஜுனை நோக்கி கர்ணன் விடுறான் அந்த அம்பை. தேரோட்டியாக நிற்கிறது யாரு? கண்ணன். அப்படி கரெக்டாக தலையை நோக்கி வருது. தன் கால் கட்டை விரலால் ஒரு அழுத்து தேர ஒரு ஜான் தேர் கீழே இறங்கி போகுது. கிரீடத்தை மட்டும் கத்தி எடுத்துட்டு போயிரு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும். இறைவன் அருள் இருந்தால், இறைவன் அருள் இருந்தால் அங்கே அவனன்றி எதுவும் இருக்கு. அன்பு, அந்த இறைவனுடைய அன்பு இருந்தா என்பதற்கு என்ன கணம், அந்த நட்பு, சொந்தம், அழியாமை, நிலை, பெருமை எல்லாமே கிடைக்கும். அந்த வரி அடுத்து பாருங்க. பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கடைசி வரி அந்த பாடல் 4 வரி தான். இந்த 4 வரியில் இறைவனுடைய சக்தி எவ்வளவு அடங்கியிருக்கு பாருங்க. அடுத்து அபிராமியினுடைய கடை கண்களே. இந்த அபிராமி அந்தாதி பாடலை எழுதிய அபிராமி பட்டர், அவருடைய வாழ்க்கை அதுக்கு உதாரணம். அவருடைய வாழ்க்கை அதற்கு உதாரணம். இவரை எல்லாம் இப்போ நாம் தூக்கி வச்சு கொண்டாடி அபிராமி பட்டர் அபிராமி பட்டர்னு இந்த ஆன்மீகத்தில் இந்த அந்தாதி பாடலை சொல்லாத இலக்கியங்கள் இருக்காது. பேச்சாளர், சொற்பொழிவார்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மேற்கொள்ளாத இந்த பாடலை ஏதாவது ஒன்று எடுத்திருப்பாங்க. ஆனால் இவர் ஆரம்பத்தில் இந்த புவியில் உள்ள மக்கள் என்ன சொன்னாங்க? இவன் ஒரு கிறுக்கன், இவன் ஒரு பித்தன், இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னாங்க. ஏன்னா எப்போது எதையாவது கோயிலில் இருந்து எதையாவது பாடிக்கிட்டே இருப்பார். தோற்றத்தில் மற்றவங்கள மாதிரி இருக்க மாட்டார். எல்லாரும் ஒரு ஒழுங்கமான ஆடை உடுத்தியிருந்தால் இவர் வித்தியாசமாக கொஞ்சம் கசங்கலான ஆடை உடுத்தியிருப்பார். எப்போதும் அந்த அம்மையை பற்றி, அபிராமியை பற்றியே பாடலையே புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பார். ஒரு சமயம் அங்கிருந்து ஒரு மன்னர் அந்த கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு வரும்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை அந்த மன்னருக்கு கொடுக்குறாங்க. இவர் கண்டுக்கவே இல்லை. இவர் தான் இந்த உலகத்திலே இல்லையே. அப்படியே ஒரு மாதிரி இறைவனையே நினச்சிட்டு இறைவனை பார்த்தையே பாடிக்கிட்டு இருக்கார். மன்னரை கண்டுக்கவே இல்லை. இவர் இப்படி இருக்கிறதே பிடிக்காத சில பேர் தூபம் போடுறாங்க.
அவன் தண்ணி அடிப்பான். வேறு கெட்ட பழக்கெல்லாமா உண்டு. மதி மயங்கி போய் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்றவாங்க. யார்கிட்ட? மன்னர்கிட்ட. மன்னர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், அவரை சோதனை செஞ்சு பார்ப்பார். இப்பா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு. அன்னைக்கு உண்மையிலே அமாவாசை, அன்னைக்கு உண்மையிலே அமாவாசை. ஆனால் இவர் என்ன சொல்லுவார்? இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றவார். பார்த்தீங்களா எவ்வளோ திமிராக இருக்கான் இவன், தான் பித்தன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க உதாரணமாக சொல்லிடுவாங்க. இன்னைக்கு சாயந்தரம் நிலா தெரியலைன்னா உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? உட்காந்து பாடிக்கிட்டே இருக்கார். சாயந்தரம் வருது. பயம்லாம் இல்லை, நான் சொன்னது நீ தானே என்ன சொல்ல வச்ச, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நீ தானே சொல்ல வச்ச, அதை நீ தான் செய்து காட்டு. இவருக்கு ஒரு அந்த மரண தண்டனை எப்படி வழங்க? 100 பாட்டு, 100 உரி மாதிரி கட்டியிருப்பாங்க. அதில் உட்கார வச்சுருப்பாங்க மேலே. அதில் ஒவ்வொரு பாடல் பாட ஒவ்வொரு உரியை என்ன செஞ்சுவாங்க? கட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ அவருடைய பாடல் அப்படி பாடப்பட்டுட்டே வரும்போது அதுதான் நம்ம அந்தாதி பாடல். முதல் வார்த்தை தொடங்கி கடைசியில் முடியுது. அப்போ அந்த பாடலை பாடிட்டே வரும்போது அம்மைகிட்ட வேண்டுறார், அன்னைகிட்ட வேண்டுறார், நீ சொல்ல வச்சு என்ன வாயால் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி சொல்ல வச்சில்ல, அதை செய்து காட்டு. வெப்பம் நெருங்கி கொண்டே வருகிறது. பக்கத்தில் வர வர கீழே நெருப்பு வளர்த்துருக்கு, கிட்டே இருக்கு. பார்த்தா அம்மை தன் காது தோட எடுத்தா, கழட்டி வீசினா வானத்தில். அமாவாசை என்னாச்சு? பௌர்ணமியாச்சு. வட்ட நிலா. அந்தாதி பாடல் தொடங்கின இடத்துல 100வது பாடல் முடியும். முடிகிற வார்த்தை முதல்ல தொடங்கும். அது ஒரு வட்டம். அன்னையின் முகமும் வட்டம், இந்த உலகமும் வட்டம். எங்கே நாம புள்ளியில தொடங்கினாலும் அதை முடிக்கிற இடம் அதே இடத்துல தான் வந்து வரும். இறைவன் அன்னை பராசக்தியிடம் இருந்து எந்த ஜீவனும் வெளியேற முடியாது. அவளுடைய பாதுகாப்பிலேயே யாருக்கு என்ன கர்ம வினை, யாருக்கு என்ன நன்மை செய்யணும், யாருக்கு அந்த கர்ம வினை பயனை அடையணும் அப்படிங்கிறத கொடுத்து இந்த உலகத்தை காற்று இன்று இனிமேலும் செய்து கொண்டு இருக்கிற அந்த சக்தியின் பெருமையை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா ஆசிரியை விஜயலட்சுமி அவர்கள் சக்தியின் பெருமை எனும் தளத்தில் மிக அருமையாக ஏறக்குறைய 1.5 மணி நேரம் நம்மை மெய்மறந்து கேட்க வைத்தார்கள். அவர்களுக்கு நம்ம மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு மாலை பொழுதிலே மழை பெய்து அந்த சூழ்நிலையிலும் அவங்க கஷ்டப்பட்டு வந்து பார்த்தேன். நம்மளும் சிரமப்பட்டு வந்திருக்கிறோம். எல்லாம் கிடைக்காது. எல்லாம் தரும், இளந்தரும், இந்த இளந்தரும் தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும். இவ்வளவு இதாக நம்ம மனந்தரலாம் மட்டும்ல. தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இளந்தரும். நல்ல இடங்களை தான் தேடி நம்ம வர்றோம்னா அது அவ்வளோ சக்தி. அது நம்மளாம் நினைக்கிறனால தான் வர்றோம். இளந்தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கு கணந்தரும் பூங்குழலால் அபிராமிகளை கண்களே. நமக்கு பெருமை வரும். நிச்சயமாக அவளை நம்பினால் நாம் பெருமை தான் படுவோம். இது நம்ம நன்றாக பார்த்தா இருக்கோம். இந்த இது ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதிபராசக்தி என்ற ஒரு படம் அருமையாக அனைவரும் பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்துருக்கோம் ஆதிபராசக்தி. ஆமாம், ஆமாம். அந்த படங்களில் நல்லா அருமையாக காட்டியிருக்காங்க. மற்றும் நல்லா பல விஷயங்களை எடுத்தாங்க. இது மாதிரி இப்போதான் அந்த மாதிரி படங்கள்லாம் வரல. அம்மாவை நம்ம நினச்சா நிச்சயமாக, அதாவது நாங்கள் வரும்போது மழை பெய்யவே வர முடியுமா, ஏன்னா அடியனுக்கு வந்து சேராது. ஆனால் அந்த சூழ்நிலையும் அதை தலைவலியாக மழை கொடுத்தால, இதை வந்து கேட்க வச்சால நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்களுக்கு நன்றி.
மேலும் அவங்க நல்லா சிறப்பாக இன்னும் பல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.